அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு பாவமே இல்லாதவர், அவர் குற்றமற்றவர் என்னும் அவரது ஆளுமைக்கு அழகு சேர்க்கும் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கின்றேன். நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் குற்றமற்றவர்களை, சான்றோரை உயர்வாக பெருமைப்படுத்தி பேசுகிறது. திருவள்ளுவர் அழகான ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறார். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒவ்வொரு தாயின் கனவும் தன்னுடைய மகன் மகளை பிறர் சான்றோர் என போற்ற வேண்டும். இன்னொரு திரைக்கவிஞர் பாடியிருக்கிறார், மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஆகவே இவர் மாற்று குறையாதவர், இவர் குற்றமற்றவர், இவர் நல்லவர், இவர் நேர்மையாளர், இவர் மாசு மறுவற்றவர் என்று ஒரு சமூகம் ஒரு மனிதரை பாராட்டுகிறது என்றால் அதைவிட மிகச்சிறந்த பாராட்டு என்ன இருக்க முடியும்? அதைவிட சிறந்த ஒரு ஆளுமையின் சிறப்பு என்ன இருக்க முடியும்? இயேசு அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார். இயேசுவை பாவமே இல்லாதவர் என்று விவிலியம் பாராட்டுகிறது. எபிரேயர் திருமுடல் 4:15 நாம் வாசிக்கின்றோம், எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர் என்று எபிரேயர் திருமுடல் இயேசுவை பாராட்டுகிறது. ஏன் இயேசுவே ஒரு நேரத்தில் மற்றவர்களிடம் கேள்வி கேட்டார். யோவான் 8:46 நாம் வாசிக்கின்றோம், என்னிடம் பாவம் உண்டு என்று உங்களுள் யாராவது என்மேல் குற்றம் சுமத்த முடியுமா என்று ஒரு நேர்மையாளர் தன்னுடைய நேர்மையை இங்கே வலியுறுத்தி காட்டுகிறார். அதுவே மிகப்பெரிய ஆளுமை. இயேசுவின் ஆளுமை சிறப்புகளில் இது உயர்ந்த சிகரமாக எழுந்து நிற்கிறது. அவர் பாவமே இல்லாதவர், அவர் குற்றமற்றவர், அவர் நேர்மையாளர். அவர் மீது யாரும் கை நீட்டி குற்றம் சுமத்த இயலவில்லை. மாற்றுக்குறையாத மன்னவன் என்று ஒரு சமூகம் யாரை போற்றுகிறதோ அவர்கள் சிறந்த ஆளுமைகள், அவருடைய பெற்றோர் பேறு பெற்றவர்கள். எனவேதான் இயேசுடைய பேச்சை கேட்டுக்கொண்டது ஒரு பெண்மணி, உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்து உன் தாய் பேறு பெற்றவர் என்று இயேசுவின் தாயை பாராட்டினார். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயாக அன்னை மரியா விளங்கினார் என்று நாம் லூக்கா நற்செய்தியில் வாசித்து பெருமைப்படுகிறோம். அன்னை மரியாவை பற்றி பெருமைப்படுகிறோம், ஆண்டவர் இயேசுவை பற்றி பெருமைப்படுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவின் ஆளுமைக்கு அழகு சேர்க்கின்ற மிகச்சிறந்த ஒரு அணிகலனாக அவருடைய குற்றமற்ற தன்மை விளங்குகிறது. எல்லா பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை இப்படி வளர்க்க வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்றுக்குறையாத மன்னவனிவன் என்று எல்லோரும் போற்றி புகழ வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளையாக, மகனாக, மகளாக நீ வளர வேண்டும் என்று பெற்றோர் பிள்ளைகளை ஊக்குவிப்பார்களாக. இயேசுவைப் போலவே நாமும் அந்த குற்றமற்ற தன்மையில் நாம் வளர்வோமாக, வளர முயற்சி செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.